செல்வ செழிப்போடு இருக்க லட்சுமி குபேர வழிபாடு. செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமியையும் அதனை காக்கும் குபேரனையும் தீபாவளி திருநாளில் ஒரு சேர தரிசித்து வந்தால் அவர்கள் வாழ்வில் செல்வம் செழிக்கும். ஸ்ரீ லட்சுமி குபேரன் வாழ பிறந்தவனுக்கு வடக்கு என்ற பழமொழி உருவானது. குபேரன் நீங்காத செல்வத்தை அள்ளி தருபவர். ஆனால் செல்வத்திற்கு கடவுள் மகாலட்சுமி. செல்வத்தை பக்தர்களுக்கு முறையாக பயந்தளிக்க அவர் பணித்தார். எனவேதான் குபேரன் லட்சுமி குபேரன் என்று அழைக்கப்படுகிறார். குபேர பூஜையினை புதனூரையில் செய்வது மிகுந்த செல்வ வளத்தினை தரும். மேலும் குபேரன் பிறந்த நட்சத்திரமாக கருதப்படும் பூச நட்சத்திரத்தன்றோ அல்லது வியாழக்கிழமை நாட்களிலோ வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும். குபேரனுடைய நடத்தையை மெச்சி 8 திசைகளில் ஒன்றான வடக்கு திசைக்கு அதிபதியான குபேரனை நியமனம் செய்தார் பார்வதி தேவி. செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கும் அதிபதியாக விளங்குகின்றார் குபேரன். அவரை வணங்கினால் செல்வம் பெருகும், வளம் கொளிக்கும் என்பது நம் முன்னோர்கள் நம்பிக்கையாகும். பாவம் விலகிட லட்சுமி குபேரரிடம் மன்னிப்பு கேளுங்கள். தொழில் ரீதியிலான வளர்ச்சி வேண்டுமென்றால் லட்சுமி குபேர பூஜையை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது தொழில் மேன்மை பெறும். வீட்டிலும் எப்போதும் தானிய வகைகள் நிரம்பி இருக்கும். உத்தியோகம், ஊதிய உயர்வு மற்றும் பணவரவு அதிகரிக்கும். லட்சுமி குபேர பூஜை செய்தால் அந்த லட்சுமி குபேரர் உங்களின் தீராத கடன்களையும் தீர்ப்பார் என்பது நம்பிக்கை. பல தலைமுறையாக தீராத கடன் தீரும். வாரா கடன் வசூலாகும். கடன் தீர்வது மட்டுமின்றி உங்களுக்கு கிடைக்கும் சொத்து பல்கி பெருகி பல தலைமுறைகளுக்கு நிலைத்து நிற்கும். நீண்ட நாள் நிலுவையில் இருந்த தீர்க்க முடியாத சொத்து தொடர்பான வழக்குகள் கூட முடிவுக்கு வரும். குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் பெருகும். பணம், சொத்து என பொருளை தேடி ஓடிக்கொண்டே இருக்கும் மனிதன் அதை சம்பாதிக்கும் போது பலரது ஆசைகளை இழப்பது மட்டுமின்றி அறிந்தோ அறியாமலோ பலவித பாவங்களையும் சாபத்தையும் சம்பாதிக்கிறான். ஒருவருக்கு கெடுதல் செய்தால்தான் பாவம் என்று அர்த்தமில்லை. ஒருவரை மனதளவில் காயப்படுத்திவிட்டாலும் அதுவும் பாவம்தான். காலம் முழுவதும் தான் சுகமாக வாழ பிறரை வஞ்சித்தும் சாபத்தை பெற்றும் வாழும் மனிதர்களுக்கு அருளோ கடவுளின் ஆசையோ கிடைப்பதறிது. ஏனென்றால் குரோதம், மோகம், ஆணவம் ஆகிய இம்மூன்றும் செல்வத்தால் பொருளால் வருவது. இவை இருந்தால் நிச்சயமாக கடவுளின் அருள் கிடைக்காது. பாவங்களை போக்க என்ன செய்ய வேண்டும்? கோவிலுக்கு சென்றால் பாவங்கள் போய்விடுமா என்றால் அதுதான் இல்லை. ஏனென்றால் கோவில்களுக்கு செல்வதால், தான தர்மம் வழங்குவதால் ஒருவர் பாவங்களை ஒருபோதும் அழிக்க முடியாது. சக மனிதர்களிடம் அன்பு, பணிவு, அமைதி ஆகியவை இருந்தால் கடவுளின் அருளோடு பொருளும் தானாக வந்து சேரும். உங்களின் பாவங்களை போக்கி இந்த தீபாவளி திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட லட்சுமி குபேரரிடம் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரி வழிபாடு செய்யுங்கள். இறை அருளோடு நிரம்பிய பொருள் பெற்று நல்வாழ்வு பெறுங்கள்.